என் வீரனும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை பார்ப்பது நீங்கள் இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே. வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு எப்படியாவது தான் இருக்கும் பொழுதே பதவி பிரமாணம் செய்து வைத்து விட வேண்டும். தனக்கு உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. டாக்டர் நீங்க ஓய்வு எடுக்கணும், நீங்க ரெஸ்ட்ல இருங்க அப்படின்னு டாக்டர்கள் வலியுறுத்துறதாக ஒரு தகவல் வருது. இந்த டாக்டர்கள் வலியுறுத்துற காரணத்தினால தொடர்ந்து இனி நாம் தமிழக அரசியல் களத்தில் பிரவேசிக்க முடியாது என்ற அடிப்படையில தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாம் ஓரளவிற்கு நன்றாக இருக்கும் பொழுதே இந்த பதவியை தன்னுடைய மகன் கையில ஒப்படைச்சிடணும். ஏனென்றால் 2016 இப்படிதான் ஜெயலலிதா அவர்கள் நல்லாவே இருந்து திடீர்னு போய் ஹாஸ்பிட்டல்ல அப்போலோல படுத்து கடைசியில நீ முதலமைச்சரா நான் முதலமைச்சராங்கிற போட்டியில ஓபிஎஸ் இபிஎஸ் போட்டு காலடியில மிதிச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி மேல எழுந்து வந்துட்டார். அது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எங்க இருந்தார்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் அந்த இடத்திற்கு ஒரு நபரை முன்மொழியாது சென்று விட்டதால் இந்த பிரச்சனை அதிமுகவில் வந்தது. நாளைக்கு திமுகவில் இப்படி ஒரு பிரச்சனை வந்து விடக்கூடாது இல்லையா? அதனால முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் அடிக்கடி வந்து கொண்டிருப்பதால அதனாலதான் இப்பொழுது லண்டன் போறதாக கூட ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த மாதம் 28ஆம் தேதி. ஏன்னா உடல் ரீதியாக அவருக்கு சில பிரச்சனை இருக்கிறதுனால லண்டன்ல போயிட்டு அங்கே மருத்துவ ரெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிட்டு வர்றதுக்காக தான் லண்டன் பயணம் ஆகிறதாகவே ஒரு தகவல் கசிந்திருந்தது. அதற்காகத்தான் ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது நாம் இருக்கும் பொழுதே இந்த பதவியை பையன்கிட்ட கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு பக்காவா பிளான் போட்டு தன்னுடைய வியூகங்களை பிரசாந்த் கிஷோர் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி நகர்த்திட்டு இருக்காரு. நேற்று முதலமைச்சர் திடீர்னு மயங்கி விழுந்துட்டாராம். மூச்சு பேச்சு எதுவுமே இல்லையா. உடனே அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்களாம். அப்போலோ ஹாஸ்பிட்டல் என்ன தகவல் கொடுத்துருக்கு அப்படின்னு இன்னும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா முதலமைச்சர் திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலாம் ஏற்க முடியாது. காரணம் என்னன்னா முதலமைச்சருக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய உடல்ல என்ன மாற்றங்கள் இருக்கிறது, இன்னைக்கு வெளியே போக முடியுமா, இன்று போய் மக்களை சந்திக்க முடியுமா, அந்த அளவுக்கு உடல் ஒத்துழைக்குமா அவருக்கு, இதெல்லாம் பார்த்த பிறகுதான் உண்மையிலேயே அவர் ஒத்துழைக்கும் உடலே நான் வரேன் அப்படின்னு அவர் சொன்னா மட்டும்தான் டாக்டருங்க அனுமதி கொடுப்பாங்க முதல்வர் வெளியே போறதுக்கு. இதுவெல்லாம் தெரியாத முதல்வரை நீங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்க தாராளமா வெளியே போயிட்டு ஃப்ரீடமா நீங்க சுத்தலாம் அப்படின்லாம் முதலமைச்சர் அவருடைய ஸ்பெஷலிஸ்டா இருக்கிற எந்த டாக்டரும் அவரை அவ்வளவு சாதாரணமா அப்படி விட்டுற மாட்டாங்க. ஆனா நேற்றைய தகவல் என்ன அப்படின்னா முதலமைச்சர் மயங்கி விழுந்துட்டாராம். அதனால மூச்சு இல்ல பேச்சு இல்லையா, அதனால போலாவல கொண்டு போய் சேர்த்திருக்காங்களாம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் உதயநிதி ஸ்டாலினை எப்படியாவது துணை முதலமைச்சராக்கி விட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். வருகின்ற 22ஆம் தேதி சேலத்துல இளைஞரணி மாநாடு நடக்க போகுது. அந்த இளைஞரணி மாநாட்டில் அதிகாரப்பூர்வமாக உதயநிதி அவர்களை தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி நாடகங்களை எல்லாம் அரங்கேற்றுகிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் என்பது அவருக்கு நல்லா தெரியும். இந்த முட்டாள்களை எத்தனை முறை வேண்டும் என்றாலும் நம்மால் ஏமாற்ற முடியும் என்பது அவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இப்போ ஒரு நாடகத்தை போட்டு நடிச்சிட்டு இருக்காரு. திடீரென்று மயங்கி விழுந்தார் முதலமைச்சர். மூச்சு இல்ல பேச்சு இல்ல. உடனடியாக அவரை கொண்டு போய் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இது தமிழ்நாட்டில் இப்ப திடீர்னு வைரலாகி ஓடிக்கிட்டு இருக்கிற செய்தி. ஏன் இதை நாம் இப்பொழுது மக்கள் கிட்ட சொல்ல வரோம் அப்படின்னா இதுவெல்லாம் இவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில் கருணாநிதி தொடங்கி ஸ்டாலின் தொடங்கி இப்பொழுது உதயநிதி வரைக்கும் இவர்கள் நடித்துக் கொண்டிருக்கின்ற அரசியல் நாடகத்தில் இதுவும் ஒன்று. பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், பதவியை கோபாலபுரத்து குடும்பத்தோடு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையும் பதவி கைமாறி வேறு பக்கம் போயிடக்கூடாது. அதனால மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2026 திமுக ஆட்சிக்கு வராது, அது வேற விஷயம். ஆனா 2026 திமுக ஆட்சிக்கு வரலனா அதன் பிறகு உதயநிதியோட கனவெல்லாம் பலிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனாலதான் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கும் பொழுது தன்னுடைய மகனையும் துணை முதலமைச்சரா உட்கார வச்சு அழகு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் திட்டம் போட்டுதான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு.
தமிழ்நாட்டில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கிறது. தமிழ்நாட்டு அமைச்சரவை எந்த பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு எல் முனை அளவு கூட முயற்சி செய்யல. பொங்கலுக்கு குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் கொடுப்பதற்கு 2000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. மாதந்தோறும் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஆண்டுதோறும் 12,000 கோடி ஒதுக்குறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் இதையெல்லாம் நம்ம பேச வேண்டி இருக்குன்னா, இதுவெல்லாம் மக்கள் கேட்டு இவங்க செய்யல. இதையெல்லாம் எந்த மக்களும் எங்களுக்கு மாதந்தோறும் 1000 உதவித்தொகை கொடுங்கன்னு கேட்கல. நீங்கள் வாக்கு பெறுவதற்காக நீங்கள் கொடுத்த வாக்குறுதி. நீங்கள் இப்படிப்பட்ட வாக்குறுதி எல்லாம் கொடுத்து விட்டு கடைசியில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினீர்களா என்று மக்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது மக்களுக்கு என்ன சொல்லுவது? நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான வழியை மேற்கொள்ளணும். ஏன்னா நீங்க அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க. அதிகாரத்துக்கு நீங்க வராது இருந்திருந்தா எத்தனையோ பொய்ய சொல்லி காலத்தை கடத்தி போயிட்டு இருப்பீங்க. நாங்க ஆட்சிக்கு வந்திருந்தா மயிரை கட்டி மலையை இழுத்திருப்போம், மணலை கயிறா திரிச்சிருப்போம்னு கதை விட்டுருப்பீங்க. ஆனா இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க. அதனால மக்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. வேறு வழி இல்லாம இப்படி ஆண்டுக்கு 12,000 கோடி ரூபாய குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் கொடுக்கின்ற நிதிக்கு ஒதுக்கிட்டீங்க. இதையெல்லாம் மக்கள் கேட்டு செய்யல. இதுவெல்லாம் நீங்கள் வாக்குக்கு கொடுத்த வாக்குறுதி. மீண்டும் மீண்டும் அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இதுவெல்லாம் அரசாங்கம் வைத்துக் கொண்ட வீண் செலவுகள். தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி கல்வித்துறை என்பது எவ்வளவு கேவலமாக இருக்கிறது என்றால் அவ்வளவு கேவலமாக இருக்கிறது. ஆனால் அந்த பள்ளி கல்வித்துறையை மேம்படுத்துவதற்கு இந்த அரசு எல் முனை அளவு கூட ஒரு சின்ன முயற்சி கூட எடுக்கல. ஆசிரியர்கள் எல்லாம் வீதியில அமர்ந்து அரசை எதிர்த்து போராடுறாங்க. அரசை எதிர்த்து ஆசிரியர்கள் உட்கார்ந்து போராடனா அந்த ஆசிரியர்கள் கைது பண்ணி உள்ள கொண்டு போய் போடுறதுக்கு காவல்துறைக்கு ஆணையிடுது தமிழக அரசு. இப்படி மக்களுக்கு எதிராக பல முனைகளில் இருந்து பல அழுத்தங்கள் தொடர்ந்து இந்த அரசுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அரசினுடைய நிலைமை இன்னைக்கு இப்படி இருக்கு. ஆனா இந்த அரசை காப்பாற்றி கொள்ளுகின்ற திறன் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலினிடம் இல்லை. ஏன்னா இவர் தன்னிசையாக செயல்படுகின்ற ஒரு முதல்வராய் இல்லை. இவரை பின்னாடி இருந்து ஒரு கூட்டம் இயக்குகிறது. அந்த கூட்டம் சொல்லுகின்ற வேலையை இந்த முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். அதனால இந்த பிரச்சனைகளை எல்லாம் காரணமாக வைத்துக் கொண்டுதான் ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது இந்த தலைவலி பொறுப்பை கொண்டு போய் உதயநிதி தலைமையில போட்டுறதுன்னு முடிவு பண்ணி இப்பொழுது உதயநிதியை தமிழ்நாட்டின் துணை முதல்வராக முன்மொழிய தயாராகி கொண்டிருக்கிறது கோபாலபுரத்தின் வட்டாரம். இன்னும் 2.5 ஆண்டுகள் திமுகவின் அதிகார காலம் இருக்கிறது. இன்னும் இந்த 2.5 ஆண்டு காலத்திற்குள்ளாக எத்தனை பிரச்சனைகளை தமிழகம் சந்திக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எப்படியோ ஒரு வழியாக 2024 தொடக்கத்திலேயே தமிழகத்தின் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகத்தான் திமுகவின் ஊபிஸ்கல் வட்டாரம் தெரிவிக்கிறது. என்ன நடக்கப் போகிறது என்பதை இன்னும் ஒரு சில நாட்கள் பொறுத்திருந்தால் நமக்கே தெரிந்துவிடப் போகிறது. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.